இந்த காற்று அலைகளை எழும்ப பண்ணி இந்த போட்ல போகும்போது அலையெல்லாம் கொந்தளிக்கும் போது போட் எங்க போயிட்டு எங்க வரும்? அப்படி மேல போகும்போது எங்க ஏறது போல இருக்கும். சகோதரர்கள் இருக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. என்ன அழகா எழுது, ஆகாயத்தில் ஏறி அப்படி ஏறது போல இருக்கும். திடீர்னு பார்த்தா ஆழங்களில் இறங்கி. இங்க தானே ஆழ காண்டல, கொஞ்சம் முன்னாடி தான் தலை மட்டும் தெரிஞ்சது. ஆண்டவரே, இது எவ்வளவு வலி தெரியுமா? அதாவது வாழ்க்கையில நன்றாய் வருவதற்கு ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சா 10 ஸ்டெப் எடுத்து, இதனால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினாலே கரைந்து போகிறது. வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார். அடுத்த வார்த்தை பாருங்க, அவர்களுடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போகிறது. அப்ப இந்த இடத்துல எதுக்கு வேலை இல்லை? ஞானத்துக்கு ஞானம் மூழ்கி போகுதுன்னா மூளைக்கு என்ன பண்ண முடியும்? ஆகாயத்தில் ஏறி கொஞ்சம் அப்படி உயர்ந்து வரும்போது சாட்சி சொல்லலாம். இந்த சண்டே எப்படியாவது, இந்த ஃப்ரைடே எப்படியாவது ஒரு சாட்சி எழுதி கொடுத்துடலான்னு நினைக்கும் போது தேர்ஸ்டே அப்படியே இறங்கும். எழுதி வச்ச பேப்பரை செவ்வாய்க்கிழமை சாட்சி எழுதி வச்சது, வெள்ளிக்கிழமை வாசிக்கிறதுக்கு. ஏன்னா போட் எங்க இருக்கு? ஆகாயத்தில் இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை எப்படியாவது கொடுத்து வாசிக்க வச்சிடலான் இருக்கும் போது வியாழக்கிழமை என்ன ஆகுது? சில பாக்குறாங்க, கரெக்டா சொல்றாங்களே, எத்தனை பேப்பர் என் வீட்டில் இருக்கு. அவர்களுடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போயிற்று. 28வது வசனம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஞானம் முழுகலைன்னா கூப்பிட தெரியாது, கூப்பிட வராது. ஞானம் எல்லாம் முழுகி போயிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. கூப்பிடுறாங்க. கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்கள் இக்கட்டுகளுக்கு 29 கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அப்போ காற்றை புறப்பட பண்ணுகிறது யாருதான்? கர்த்தர் தான். அலைகளை கொந்தளிக்க வைக்கிறது யாருதான்? அலைகளை அடங்க பண்ணுகிறது யாருதான்? நம்ம இதை பார்த்துதான் கர்த்தரிடத்துல சேராமல் இருக்கிறோம். இதை பார்த்துதான் சூழ்நிலைகள் நம்மை சேர விட மாட்டேங்குது. ஓர்பாள், ரூத் இருவரும் நகோமியோடு புறப்பட்டு வந்தார்கள் பெத்லகேமுக்கு போக. ஆனால் சூழ்நிலை என்பது ஓர்பாளை சேர விடல. அவள் முத்தமிட்டு திரும்பி போயிட்டாள். எதிர்காற்று வீச, எதிர்போரும் பேச, என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே, இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவப்படகு நங்கூரம் நீரே. இப்படிப்பட்ட கொந்தளிப்புனால நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடாமல் இருக்கிறோம். அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்த 2023 எப்படிங்க இருந்துச்சு? ஆமென். ஜனவரி மாதம் ஆகாயத்தில் ஏறினது போல இருந்துச்சு. பிப்ரவரி மாதம் ஆழத்தில் இறங்கினது போல. என்ன சிஸ்டர், கொஞ்ச நாளா உங்களை சர்ச்சுக்கு காணோம். ஆமென். நாங்க ஆழத்தில், ஹல்லேலூயா, ஏறது போல இருக்கு. ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சா 10 ஸ்டெப் பின்னாடி. எங்கள் ஞானமெல்லாம் மூழ்கி போயிட்டுன்னு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இதை 107 கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? 43. எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். அவன் கவனிக்க வேண்டியது காற்றையோ கொந்தளிப்பையோ அல்ல, இதையெல்லாம் அடக்கி ஆளுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கூப்பிடும் போது பதில் தருகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். தம்மண்டை வருகிறவரை புறம்பே தள்ளாத ஒரு கர்த்தர் இருக்கிறார். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் எவைகளை கவனிக்கணுமா? அடுத்த வார்த்தை பாருங்க, ஞானவான்கள்
கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல தான் கிருபையை கவனிக்கணும். கிருபையை கவனிக்கணும். எப்படி கர்த்தர் கிருபையை கவனிக்க வைக்கிறார் தெரியுமா? பேதுரு படகுல இருந்த போது அது அலைவுபட்டது. படகுல இருந்து இறங்குகிறான். இறங்கி தண்ணீர்ல மூழ்கும் போது படகுல யார் இருக்கிறாங்க? சீடர்கள் இருக்காங்க. இயேசு எங்க இருக்கிறார்? தண்ணியில இருக்கிறார். தண்ணியில மூழ்கும் போது நம்ம எங்க தான் போக பார்ப்போம்? கடலுக்குள்ளையா? அது பார்க்கண்டா, அது பாட்டு கொண்டு போகும். எங்கதான் கப்பல் சேதமான போது எல்லாரும் எதை பிடிக்கிறாங்க? ஏதாவது ஒரு கட்டை கிடைக்காதான்னு. பேதுருக்கும் என்ன கிடைச்சது? ஒரு பலகை. பவுலுக்கும் என்ன கிடைச்சது? தண்ணீர்ல மூழ்கும் போது எல்லாருக்கும் ஒரு கரை தான் தேவை. பேதுரு தண்ணீர்ல மூழ்கும் போது ஞானம் உள்ளவர்கள் இவைகளை கவனிப்பார்கள், ஞானவான்கள் கிருபை உணர்ந்து கொள்வார்கள். அந்த போட்ல பேதுருனுடைய ஓன் பிரதர் அந்திரேயா உண்டு. ஆமென். நெருங்கிய சிநேகிதர்கள் யோவானு யாக்கோபு உண்டு. ஆனால் அவன் எழும்போது அவன் அந்திரேயான்னு கூப்பிடல, அவன் ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். ஹல்லேலூயா. பிரச்சனை வரும்போது கூப்பிட வேண்டியதை கூப்பிடாம நம்ம போன் எடுத்து வேற யாரையோ கூப்பிட்டு இருக்கிறோம்ல. நெருங்க முடியலையே, நெருங்க முடியலையே. நெருங்க தான் வரோம், நெருங்க தான் வரோம். ஆனா ஒரு பிரச்சனை வந்து நம்மை அமிழ பண்ணும் போது ஹலோ அந்திரேயா, ஹலோ ஜான், ஹலோ ஜேம்ஸ் அப்படிதானே கூப்பிடுறோம். ஆனா அந்த பேதுரு பாருங்க, ஞானம் எல்லாம் முழுகி போகும் போது ஒருவன் கிருபையை உணர்வானா? பைபிள் சொல்லுது அவன் தான் ஞானவான், அவன் தான் ஞானம் உள்ளவன். அவன் அந்த இடத்துல போட்ல இருக்கிற 11 பேரை பார்க்காம, நல்ல செட்டிலா இருக்கிற 11 பேரை பார்க்காம, தன்னோடு கூட அதே சமுத்திரத்தில் நிக்கிற, தான் நிக்கிற பாதையில கூட நிக்கிற, ஆபத்தில் துணையா இருக்கிற அந்த ஒருவரை நோக்கி பார்க்கிறான். நமக்கு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா செட்டில் ஆன யார் நல்லா இருக்கிறாங்க, யார் செட்டிலா இருக்கு, உடனே போன் அவங்களுக்கு தானே போகும். ஹல்லேலூயா. நம்ம போன் புக்ல இருக்கிற போன் நம்பர், யாருக்கு போன் நம்பர்ல அங்க சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம். நமக்கு தேவைப்படுகிறவர்கள் அந்த போன் நம்பர் கண்டிப்பா. என்ன மைதியாயிட்டீங்க? ஆமாவா இல்லையா? அதான் நமக்குன்ட்டு. இதுல யாருமே விதிவிலக்கு கிடையாது. நம்மை தேவைப்படுகிற எல்லாருடைய போன் நம்பர் நம்ம கிட்ட இருக்கா? இல்ல, இருக்காது. ஏன்னா நமக்கு தெரியும் நம்மளுடைய லிமிட், அதை தாண்டி நிக்க முடியாது. நல்லா இருக்கிற 11 பேர் படகுல இருக்கிறாங்க. இவன் நிக்கிற அதே சமுத்திரத்துல, அதே காற்று, அதே கொந்தளிப்புல இயேசு நிக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு படகுல இருந்து இறங்கும் போது யாராவது பேதுரு வேண்டாம் பேதுரு சொன்னாங்களா? இல்ல, அமைதியா இருக்கிறாங்க. ஏதாவது அவன் அமைதியா போயிட்டானா நம்மளை கூட ஒருவேளை முங்கிட்டானா பேசாம போட்லயே. எத்தனை பேர் நம்மள டெஸ்டரா யூஸ் பண்றாங்க தெரியுமா? இந்த வேக்சினேஷன் வந்த டைம் மாறி மாறி போன் பண்ணி, நீங்க போட்டீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஆச்சா? என்ன ஒரு அக்கறை. அவங்க கேட்டது உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஆச்சுன்னா ஜோம் பண்றதுக்கு இல்ல, ஒன்னும் ஆகலன்னு அடுத்து அவங்க போய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அந்திரேயான்னு கூப்பிடல, ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டு முடிக்கல. வேதம் சொல்லுகிறது உடனே அவன் கையை பிடித்து. ஹல்லேலூயா. நெருங்கிறதுக்கு தடையாய் சில சூழ்நிலைகள் அமிழும் போது, ஆமென், தாமதிக்காமல் நோக்கி கூப்பிடுங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர். ஹல்லேலூயா. கண்டித்தாலும் கரம் பிடித்தே கண்டிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரே ஒரு காரியத்தை கூட சொல்லி ஜெபிக்கிறேன். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, பேதுருவாவது ஆண்டவரேன்னு சொல்லி உம்மிடத்தில் வர நடந்தான்.
நீங்க உண்மையிலே இன்னும் பயந்து 11 பேர் போட்ல இருக்கிறாங்க. பேதுரு கையை பிடிச்சிட்டு, பாரு என் புள்ள எப்படி வந்திருக்கிறான் பாரு அப்படி சொல்லி அவங்கள கண்டிக்காம உங்களை நம்பி இறங்கி பாதியில உள்ள இருக்கிற பேதுருவை கண்டிக்கிறீங்களே. ஆமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கைக்குள்ள இருக்கிறவனை தான் கர்த்தர் கண்டிப்பார். தள்ளி இருக்கிறவனை கர்த்தர் ஏங்குவார். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்குமே. ஆமென். கைக்குள்ள இன்னைக்கு கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். உடைத்தீ உருவாக்கி சிட்சித்தீ அப்படி நடத்துறாரா? கைக்குள்ளதான் இருக்கிறோம், கைக்குள்ளதான் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒரு தேவை, ஒரு நெருக்கம், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது உடனே நம் மனசுல வரக்கூடிய ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம்.